பிரியமான ஆன்லைன் குடும்பத்தாரே, உங்களை எல்லாம் அந்த ஃபெய்த் கிளினிக்ல சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேச போற வார்த்தை என்னன்னா, உங்களை காண்கின்ற தேவன், உங்களை காக்கின்ற தேவன், உங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஆமா பிரியமானவர்களே, இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்காக ஒரு காரியத்தை சொல்ல ஆசைப்படுகிறார். என்னென்று தெரியுமா? உங்களை காக்கின்ற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. நீங்க கூட உங்களுடைய டயர்ட்னஸ்ல, மன வருத்தத்துல, ஒருவேளை வியாதியின் நேரத்துல டேப்லெட்ஸ் எடுக்கிறதுனால நீங்க தூங்கிடலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, இவ்வளோ உலகத்தை வழி நடத்துகிற தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அவருடைய மைண்ட் ஃபுல்லா நீங்க தான் இருக்கீங்கன்னு கர்த்தர் சொல்றாரு. இந்த காலை வேளையில எசேக்கியாவை போல வேதாகமத்துல ஏசாயா 36 அதிகாரத்துல எசேக்கியாவை சனகரீப் என்ற ஒரு ராஜா பயப்படுத்துறார். என்ன பயப்படுத்துறாருன்னா, வாசிக்கிறோம் பாருங்க, ஏசாயா 36 அதிகாரம் 18வது வசனம். கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்று உங்களை போதனை செய்ய எசேக்கியாவுக்கு செவி கொடாதிருங்கள். இன்னைக்கு நீங்க கூட வேதனையில, கண்ணீர்ல, தயக்கத்துல, சில போன் கால்ஸ் நிமித்தமாக பயந்து கொண்டு நீங்க ஒரு யார் என்ன தப்பு வைப்பா, எனக்கு யார் விடுதலை தருவா என்று வேதனையோடு இருக்கலாம். ஒருவேளை உங்க செவிகள்ல இந்த சத்தம் கூட கேட்கலாம், கர்த்தர் உன்னை தப்பு வைப்பாரா, கர்த்தர் உன்னை தப்பு வைப்பாரு, நீ நம்புறியா? இந்த மாதிரி பிசாசு உங்க செவிகள்ல பேசிக்கொண்டு இருந்தானா, உங்களுக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் இந்த ஃபெய்த் கிளினிக் மூலமா சொல்றாரு. என் பிரியமான குடும்பத்தாரே, கர்த்தர் உங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் எப்படி தப்புவித்தார் தெரியுமாங்க? இஸ்ரவேல் ஜனங்க எகிப்துல இருந்து அவங்க கோஷோன்ல வந்து கூடாரம் போட்டு குடியிருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, இரவு வேளையில சங்காரத்துடன் கடந்து போகும் பொழுது அந்த நிலக்கால்ல பூசப்பட்ட ரத்தத்தை பார்த்து அவன் இஸ்ரவேல் ஜனங்களில் பிறந்த முதற் குழந்தைகளை அவன் சங்காரம் பண்ணாமல் அவன் கடந்து போனான். அதை யோசிச்சு பாருங்களேன். வீட்டுக்குள்ள யார் இருக்கிறாங்க, எப்பேற்பட்ட ஆளுக இருக்கிறாங்க, யாருன்றத பிசாசு பார்க்கல. மாறாக அந்த நிலக்கால்ல பூசப்பட்ட ரத்தம் அவர்களை தப்புவிக்க வல்லமை உள்ளதா இருந்தது. சங்கார தூதனே ரத்தத்துக்கு பயப்படுறானா, உங்களை அழிக்க நினைக்கிற மனிதர்கள், உங்களை நிந்தித்த மனிதர்கள், நீங்க சில காரியத்தை பார்த்து பயந்து கொண்டு இருக்கிறீங்க பாருங்க, அந்த சில சிறு காரியங்களை பார்த்து பயப்படாதீங்கம்மா. உங்களை தப்புவிக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் தப்புவிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். சோர்ந்து போயிடாதீங்க. பாருங்க, ஏசப்பா பிறந்துட்டாரு. மரியாளும் யோசேப்பும் அவங்க பிள்ளைய கையில வச்சிருக்கிறாங்க. ஏரோது என்ன பண்றாருங்க, 3 வயசுக்குள்ள இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் அவர் கொல்றாரு. அந்த கொல்லுகிற நேரத்துல ஒரு தேவதூதன் யோசேப்பின் இடத்துல போய் சொல்றாரு, உடனே பிள்ளையை எடுத்துக்கொண்டு எகிப்துக்கு போ. ஆமாங்க, அந்த சின்ன வயசுல கூட ஏசப்பாவை பாதுகாக்கிறதுக்கு பரலோகம் இறங்கி வந்துச்சுன்னா, இன்னைக்கு நீங்களும் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறபடியினால் உங்களை பாதுகாக்க கர்த்தர் இரண்டாவதாக பரலோகத்தையே இறக்க ஆயத்தமாய் இருக்கிறார். பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. முதல் காரியத்தை சொன்ன, உங்களுக்காக கர்த்தர் ராஜாக்களை அனுப்பி உங்களை பாதுகாப்பார். இரண்டாவது, கர்த்தர் உங்களுக்காக தேவ தூதர்களை அனுப்பி பரலோகத்தை இறக்கி உங்களை தப்புவிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஒரு மனிதன் கைகளிலும், ஒரு போராட்டத்தின் கைகளிலும், ஒரு போரின் கைகளிலும் கர்த்தர் நீங்கள் சிக்க விடவே மாட்டார். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை பார்த்து இன்னைக்கு திட்டமும் தெளிவுமா சொல்லுகிறார், உன்னை தப்புவிப்பதற்கு கர்த்தர் வல்லமையுள்ளவரா இருக்கிறார். மேபி நீங்க ஒரு 15 லட்சம் கடன்ல இருக்கலாம், 20 லட்சம் கடன்ல இருக்கலாம், சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கலாம். இவ்வளோ கடன்ல நான் சிக்கி கொண்டு இருக்கிறேனே, இல்ல ஒருவேளை வேலை கிடைக்காம நீங்க கண்ணீரோடு இருக்கலாம். எத்தனை இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ணிட்டேன், ஒரு நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்குது என்று நீங்க கண்ணீரோடு இருக்கலாம். சில பெற்றோர் உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம், என் பிள்ளைய இந்த ஒரு தீய பழக்கத்திலிருந்து யார் தப்பு வைப்பா என்று கண்ணீரோடு இருக்கலாம். என் அன்பு குடும்பத்தாரே, நீங்க ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாள் வீண் போகாது. என் அன்பு தாயாரே, நீ உன் பிள்ளைக்காக ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாளும் ஒரு போதும் வீண் போகாது. ஏன்னா உங்க பிள்ளைகளையும் உங்களையும் தப்புவிப்பதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். என்னோடு சேர்ந்து சொல்லுவீங்களா? ஏசப்பா, எல்லாரும் சொல்லுங்க, ஏசப்பா, நீங்க என் குடும்பத்தை தப்புவிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறீங்க. ஆமென். சோ முதலாவது, எசேக்கியா ராஜாவை கர்த்தர் ராஜாக்களை வைத்தே தப்புவித்தார். இரண்டாவது, கர்த்தர்
யோசேப்பும் மரியாளையும் ஏசப்பாவையும் பாருங்க தேவ தூதரை அனுப்பி தப்புவித்தார். இன்னொரு காரியம் கூட நடக்குதுங்க. ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. பவுல் பல பட்டணங்களுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டே இருக்கிறார். அங்க இருக்கிற ஜனங்க எல்லாம் பவுலுக்கு விரோதமா எழும்புறாங்க. பாருங்க, அங்க இருக்கிற பாம்பு கூட பவுலை விட்டு வைக்கல. ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து வந்து பவுலுடைய கையை கவ்விக்கொண்டது என்று அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். என்ன நடந்தது தெரியுமாங்க? கர்த்தர் என்ன செய்தாரு தெரியுமா? ஒரு பட்டணத்தையே பவுலுக்காக ஆதாயப்படுத்தி 3 மாதம் பவுலை தப்புவிக்கும்படியாக அந்த பட்டணத்துல கர்த்தர் ஆதரிக்க செய்தார். நீங்க கர்த்தர் உங்களுக்கும் செய்வாருங்க. உங்களுக்காக ஒரு பட்டணத்தையே கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். உங்களுக்காக ஒரு குடும்பத்தை ஆயத்தப்படுத்தி அனுப்புவார். உங்களுக்காக சில மனிதர்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி அனுப்பி உங்களை தப்புவிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். பவுலுடைய நிலைமை எப்பேற்பட்ட ஒரு நிலைமைன்னா பாருங்க, கப்பல்ல இருக்கிற அந்த கட்டைகள் எல்லாம் உடைந்து போச்சு. அந்த ஏறக்குறைய பாருங்க 3 நாள் அவங்க என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாங்க, அந்த தண்ணிலேயே மிதந்து கொண்டு இருக்கிறாங்க. பல நாட்கள், அநேக நாட்கள் சூரியனும் சந்திரனும் காணப்படவில்லை என்று வேதம் சொல்லுது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில பவுலை கர்த்தர் தப்புவித்தார் என்றால், இன்னைக்கு நான் சொல்றேங்க, நீங்க எவ்வளோ பெரிய படகுல தவித்து கொண்டிருந்தாலும், எவ்வளோ பெரிய புயல்ல சிக்கி கொண்டிருந்தாலும் உங்களை தப்புவிக்க கர்த்தர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். என்னோடு சொல்லுவீங்களா? கர்த்தர் என்னை தப்புவிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இன்னொரு காரியத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். கர்த்தர் தப்புவித்தார்னா என்ன நடக்கும்? ஏசாயா 36ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கிறேன். நான் வந்து உங்களை தானியமும் திராட்சை தோட்டமுள்ள தேசமும், கர்த்தர் எங்க கொண்டு போய் உங்களை சேர்த்துவேன் என்று சொல்லுகிறார். உங்களை தப்புவித்து நிர்கதியா விட்டுட்டு போக மாட்டாருங்க. திராட்சை ரசம் உள்ள ஒரு பட்டணத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போவார். அதாவது தாருங்க, திராட்சை தோட்டம், திராட்சை ரசம் என்பது சபையை குறிக்குது. கர்த்தர் அருமையான சபைகள்ல, ஆவிக்குரிய சபைகள்ல ஜெபமும் உபவாசமும் வேத வாசிப்பும் கர்த்தருடைய வசனமும் நிறைந்த சபைகள்ல கர்த்தர் உங்களை நாட்டுவேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு கர்த்தர் இந்த வார்த்தையின் வழியே உங்களோடு பேசுகிறார். என்ன தெரியுமாங்க? உங்களை தப்புவிக்கிறதுக்காக கர்த்தர் சபைகளை ஆயத்தப்படுத்த போகிறார். 2வதாக வேதம் சொல்லுகிறது, அப்பமும் திராட்சை ரசமும் உள்ள தேசமாகிய உங்கள் தேசத்துக்கு ஒப்பான தேசத்துக்கு அழைத்து கொண்டு போவேன். பாத்தீங்களாங்க, அப்பமும் திராட்சை ரசமும் குறையாத ஒரு தேசம். அதாவது உங்க தேவைகளுக்கு மிஞ்சி கர்த்தர் கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இன்னைக்கு நீங்க சொல்லலாம், எப்படி ஆண்டவரே என்ன தப்புவிப்பீங்க? நான் இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிறேனே, இந்த ஒரு குறிப்பிட்ட போன் கால் நிமித்தமா நான் ரொம்ப பாதிக்கப்படுறேனே ஆண்டவரே, எப்படி என்ன தப்புவிப்பீங்க என்று நீங்க கண்ணீரோடு இருக்கலாம். பிரதர், கர்த்தர் உங்களுக்கு தான் சொல்றாரு, அப்பமும் திராட்சை ரசமும் குறைவில்லாத ஒரு பட்டணத்துல, தேசத்துல கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு போவேன் என்று சொல்லுகிறார். யாரு உங்ககிட்ட வந்து யாரு உங்களை தப்புவிப்பா அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா பயப்படாதீங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு கூட பேசுகிறாரு. ராஜாக்களை வைத்து தப்புவிப்பார், தேவ தூதர்களை வைத்து தப்புவிப்பார், பட்டணத்தின் மனிதர்களை வைத்து கர்த்தர் உங்களை தப்புவிப்பார். தப்புவிக்கும் பொழுது கர்த்தர் நல்ல வார்த்தை நிறைந்த சபைகள்ல உங்களை ஸ்தாபிப்பார். கர்த்தர் உங்களை தப்புவித்து அப்பமும் திராட்சை ரசமும் குறைவில்லாத தேசத்துல உங்களை கொண்டு போய் நாட்டுவார். 3வதாக வேதம் சொல்லுகிறது, தன் அத்திமரத்தின் கனியையும் புசித்து. பாத்தீங்களா, இது வரைக்கும் நீங்க சம்பாரிச்ச எந்த காரியமும் உங்க கரத்துல நின்னதில்ல. நீங்க கடன் கட்ட தான் கொடுத்திருக்கிறீங்க, நீங்க லோன் கட்ட தான் கொடுத்திருக்கிறீங்க. இந்த மாதிரி நீங்க சம்பாதிக்கிற எல்லா பணத்தையும் பாருங்களேன், எல்லாத்தையும் கட்டி முடித்து ஜீரோல தான் நீங்க நின்றுப்பீங்க. உங்க தேவைக்கு வேற மனுஷங்கிட்ட கடன் வாங்கியிருப்பீங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, மகளே, உன்னை நான் தப்புவிக்கும் பொழுது உன்னுடைய அத்தி மரத்தின் கனிய நீ கையிட்டு செய்கிற அனைத்து பிரயாசத்தையும் நீ சாப்பிடுகிற அளவுக்கு உன் கரத்தை நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். சொல்லுங்க, 2 கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பா இந்த கரத்தை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. இன்னொரு முறை கூட சொல்லுவீங்களா? கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பா இந்த கரத்தை நீங்க ஆசீர்வதிங்க. தினமும் நாங்க காலையில ஜெபிக்கிற ஜெபம் அதுதாங்க. 2 கரத்தை உயர்த்தி பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி நாங்க சொல்லுவோம், ஆண்டவரே இந்த கரத்தை நீங்க உண்டாக்கினபடினால் இதில் குறைவு இருக்காது. இந்த கரத்தை நீங்க உண்டாக்கினபடினால் ஆத்துமாக்களை அறுவடை செய்யும். இப்படிதாங்க நாங்க ஜெபிப்போம்.
நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. உங்க கரத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து உங்க கையின் பிரயாசத்தை நீங்க சாப்பிடும்படியாக கர்த்தரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நீங்க கூட லைவ்ல இணைந்திருக்கிற நீங்க கூட சொல்றீங்க, இது வரைக்கும் சிஸ்டர் நாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், நானும் வேலைக்கு போறேன், என் கணவரும் வேலைக்கு போறாரு, பிள்ளைகளுடைய ஃபீஸ கட்டுறோம், அங்க அலையிறோம் இங்க அலையிறோம், ஆனா எங்களுக்கென்று ஒரு சொந்தமா எந்த திராட்சை தோட்டத்தையும் வாங்க முடியல, எங்களுக்கென்று சொந்தமா எந்த ஒரு நன்மையும் எடுத்துக்க முடியல சிஸ்டர், நாங்க சம்பாதிக்கிறத மத்தவங்க சொந்தமா எடுத்துக்கொள்றாங்கன்னு சொல்லி நீங்க கண்ணீரோடு என்னோடு இணைந்திருக்கிறீங்க. அன்பு சகோதரனே, கர்த்தர் சொல்லுகிறாரு, இனி வருகிற நாட்கள், இனி நீங்க பிரயாசப்பட்ட அனைத்து காரியத்தையும் நீங்க சம்பாதிக்கும்படியாக, நீங்க அனுபவிக்கும்படியாக, உங்க அத்தி மரத்தின் கனிய நீங்க சாப்பிடும்படியாக கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை உங்க மேல கொட்ட போகிறாரு. அடுத்ததாக ஒரு காரியத்தை சொல்றேன் பாருங்க, அவனவன் தன் தன் கிணற்றின் தண்ணீரை குடிப்பான். ஆமாங்க, உங்க கிணற்றுல ஊறுகிற தண்ணீரை நீங்க குடிப்பீங்க. மற்றவங்க கிட்ட போய் கையேந்தி நிக்க கர்த்தர் விட மாட்டார். உங்க கைய மனுஷனை நோக்கி ஏந்துவதற்காக கர்த்தர் உண்டாக்கவில்லை. உங்கள் கரம் கர்த்தரை நோக்கி ஏந்தி நிற்கும்படியாக தான் கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. கண்ணீரோடு இருக்கிறீங்களா? கண்ணீரை தொடச்சுக்கோங்க. அப்பாவோட சமூகத்துல போய் உட்கார்ந்து அப்பாட்ட சொல்லுங்க, ஏசப்பா நீர் என்னை தப்புவிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறீர், நீர் என்னை தப்புவிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறீர். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. இன்னைக்கு இந்த ஃபெய்த் கிளினிக்ல கேட்டபடியே எனக்கு செய்யுங்கப்பான்னு நீங்க கேட்க 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 இன்னைக்கு கர்த்தர் பல காரியங்களிலிருந்து உங்களை தப்புவிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? யாரெல்லாம் உண்மையா நான் மிகப்பெரிய பிரச்சனையில நான் சிக்கி கொண்டிருக்கிறேன் சிஸ்டர், எப்படி வெளியே வருதுன்னு தெரியல என்று கண்ணீரோடு இருக்கிறீங்களா? கண்களை மூடி என்னோடு கூட சேர்ந்து ஜெபிங்க. இந்த நிமிடமே நீங்க ஜெபிக்க ஜெபிக்கவே உங்களை தப்புவிக்க கர்த்தர் வல்லமையுள்ளவரா இருக்கிறாரு. கண்களை மூடி ஜெபிப்போமா? ஏசப்பா, என்னோடு கூட இணைந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஏசப்பா ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைக மனிதர்களின் நிமித்தமாகவோ மற்ற காரியங்களின் நிமித்தமாகவோ சிக்கி கொண்டு தவிப்பது உம்முடைய சித்தம் அல்லப்பா. பவுல் அவ்வளோ பெரிய புயல்ல சிக்கினாலும் அவரை பாதுகாக்க ஒரு பட்டணத்தையே ஒரு தீவையே ஆயத்தப்படுத்தினீங்கப்பா. அதே போல என் சகோதரன் என் சகோதரி எந்த காரியத்துல சிக்கி தவித்து கொண்டிருக்கிறாங்களோ அப்பா, நீங்க தப்புவீங்க, தப்புவிக்கிறதுக்கு வழியை திறந்து தாங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, கடனின் நிமித்தமாக ஆண்டவரே, சம்பாதிக்கிற சம்பாதியத்தின் நிமித்தமாக சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் இந்த நேரத்துல நாங்க ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே, அவங்க கையின் பிரயாசத்தை அவர்கள் சாப்பிடுவார்களாக என்று நாங்க ஜெபிக்கிறோம். எல்லா தடைகள், இவர்களை தப்புவிக்க முடியாதபடிக்கு இருக்கிற எல்லா கட்டுகள் இயேசுவின் நாமத்துல இப்ப ஜெபிக்க ஜெபிக்க அருந்து விழுகட்டும் ஆண்டவரே. அப்பா, நீ தப்புவிக்க வல்லமையுள்ளவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க தப்புவிக்கிறதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் அன்பு குடும்பத்தாரே, கர்த்தர் இந்த ஃபெய்த் கிளினிக் மூலமாக உங்களுக்கு சொல்லுகிற காரியம் அதுதான். உங்களை தப்புவிப்பதற்கு கர்த்தருக்கு வல்லமை இருக்கிறது. சோர்ந்து போகாதீங்க. உங்களை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. தேங்க்யூ so much for joining. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.